மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிக்க இந்த பேரவையில முன்வைக்கக்கூடிய கருத்துகள் பேரவைக்கு வெளியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கு துணையாக போய்விடக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கமளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதில் நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு அவையிலே ஒரு கருத்து வந்த பிறகு முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற போது மதக்கலவரங்களை அவர்கள் ஒடுக்கியிருக்கிறார்கள், கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், மதவாதத்தை தடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே நாம் பாராட்டுகின்றோம், மனதார ஏற்கின்றோம். என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் சவளை பிள்ளைகள், தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். இந்த நிலையில ஒரு பாராட்டையும் நன்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவை முன்னவருடைய வேண்டுகோளையும் ஏற்று, அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவை குறிப்பிலே நீக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள், வரவேற்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, சர்ச்சை அல்ல, இங்கே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர் கணேஷ் பதிவு செய்தார். இந்த முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகமான மண்டல மாநாடுகளை நடத்தியவர்கள் நாங்கள் என்று சொன்னார், அது உண்மை. அதே போன்று களத்தில மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும், அதனை அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதும் வரலாறு. இதே பேரவையில கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய தேசிய முன்னாள் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சம்ஸ்ரே மில்லத் அவர்கள் பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜி கே மணியண்ணன் பேசினார்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த அண்ணன் ஹாரூன் எம்பி அவர்கள் பேசினார்கள். இப்படி பலரும் பேசியிருக்கிறார்கள். 2006 ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இதற்காக ஒரு ஆணையத்தையும் அமைத்தார்கள். எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று கலைஞர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட காரணத்தினாலே, இயல்பாக அந்த சமுதாயத்தோடு ஒரு பிணைந்த உறவு வைத்திருந்த காரணத்தினாலே அவர் 2007 ஆண்டு இந்த முஸ்லிம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்தார்கள். இதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள். இந்த அவையில ஆதரிப்போடு அது வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பாராட்டத்தக்க மகிழ்வான வரலாறு. இந்த நிலையில இணக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில எந்த கருத்தையும் யாரும் இனியும் சொல்ல வேண்டாம் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்துக்களும் முஸ்லிம்களும் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி இது. இந்த பூமியில நாம் எல்லோரும் ஆச்சரியமின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நிலையில் இருக்கின்ற பொழுது பேதத்துக்குரிய கருத்துக்களை கூறி இணக்கத்தை பால்படுத்தக்கூடிய எந்த கருத்துக்களையும் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் அசார் பதுரன் அவர்கள், நீங்க இந்த ஆதாரத்தை காட்டி விடுங்க. ஆதாரத்தை என்னிடம் காட்டிவிட்டீர்கள். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேசாமல் மற்ற விஷயங்களுக்கு போங்க. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டால் நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார், அவை குறிப்பிலும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவை தலைவர் அவர்களே, பேரவை அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்கைக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கைகள் வரேன் பாருங்க. பேரவை தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாம்
இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். வேண்டாம், வேண்டாம். பாருங்க, எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. வேண்டாம். எவ்வளவு வருத்தப்படுறேன், வேதனை சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல, உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல 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 இருங்க. இல்ல மீண்டும் மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மானிய கோரிக்கை மீது பேசுங்க.